வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த வருடத்தோட ஜனவரி இல்லன்னா பிப்ரவரி மாசத்துல இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வர போறாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை ரஷ்யா கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களோட விலையை விட குறைவான விலையில தன்னுடைய Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது எப்படி ரஷ்யாவால ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ரஃபேல் போர் விமானங்களோட விலையை விட குறைவா கொடுக்க முடியும்? எதற்காக ரஷ்யா தன்னுடைய Su-57 விமானத்தை வாங்க வைப்பதற்கு இது போன்ற ஆஃபர்களை இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க? இந்தியா இந்த Su-57 விமானத்தை வாங்கலாமா? Su-57 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? ரஷ்யா இந்த Su-57 விமானத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்படி இந்தியா ரஷ்ய விமானத்தை வாங்கினா என்ன மாதிரியான விளைவுகள் இந்திய விமானப்படைக்கு ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பல வருடங்களா பாகிஸ்தான் என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவை ஒரு காரணமா சொல்லி அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்குவாங்க. அப்படிதான் அமெரிக்காவோட F-16 விமானங்களை பாகிஸ்தான் வாங்கினாங்க. அதே போன்று இந்தியாவை காரணம் சொல்லிதான் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா செய்த சில ராஜதந்திர நகர்வுகளால தற்போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராகவே ஒரு சதி திட்டம் தீட்டுவதா தற்போது அமெரிக்கா சந்தேகப்படுறாங்க. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராக என்ன சதி திட்டம் தீட்டுறாங்க? அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் உறவு மோசமான நிலையை நோக்கி நகர்வதற்கு இந்தியா என்ன ராஜதந்திர நகர்வுகளை செஞ்சாங்க? பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வச்ச ஆப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு FGFA அப்படிங்கிற ப்ராஜெக்ட ரஷ்யா இந்தியாவும் இணைந்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கு Su-57 விமானத்தோட முழு டெக்னாலஜியையும் கொடுப்பதற்கு ரஷ்யா முன் வரல. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு Su-57 விமானத்தோட ஸ்டெல்த் திறன்ல மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அடுத்து அந்த விமானத்தை டெவலப் செய்ய ஆகக்கூடிய கால தாமதமும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா 2018ல FGFA ப்ராஜெக்ட்ல இருந்து இந்தியா வெளியேறினாங்க. அதற்கு பிறகு AMCA ப்ராஜெக்டை வேகப்படுத்தி தற்போது AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகளை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போறாரு. அவரது இந்திய பயணத்தின் போது இந்தியாவுக்கு Su-57 விமானங்களை ஆஃபர் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா Su-57 விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. Su-57E அப்படிங்கிற ஒரு ட்வின் சீட்டர் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ரஷ்யா சப்ளை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 முதல் 70 Su-57 விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு ரஷ்யா திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீபத்துல பார்லிமெண்டரி கமிட்டி இந்தியாவுக்கு கூடிய விரைவில் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க போறாங்க. இதனால இந்தியாவுக்கு முன்பே பாகிஸ்தான் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இயக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்திய விமானப்படையில உள்ள ஃபைட்டர் ஜெட்டுகளின் எண்ணிக்கை வருடா வருடம் குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தற்போது அதிக அளவுல பழைய விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல இந்திய விமானப்படை பழைய விமானங்களை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு புதிய விமானங்களை இணைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது போன்ற சூழ்நிலையில தான் ரஷ்யா 70 Su-30 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்தியாவுக்கு ஆஃபர் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கொடுக்க உள்ள Su-57E விமானத்துல ரஷ்யா
புதிதாக டெவலப் செஞ்சிருக்க AL-51F இன்ஜினையும் இணைத்து இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இந்த AL-51F இன்ஜினை ரஷ்யா சமீபத்துல தான் டெவலப் செஞ்சாங்க. இந்த இன்ஜின் உண்மையாகவே ஒரு 5th ஜெனரேஷன் இன்ஜின் அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த AL-51 இன்ஜின் அதிக ஃபியூல் எஃபிஷியன்சி கொண்டதா இருக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்ல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியும் இருக்குது. அதிக எடையை சுமந்து கொண்டு பறப்பதற்கு த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோவும் இந்த இன்ஜின்ல அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம Su-57 விமானத்தை தயாரிப்பதற்கான ப்ரொடக்ஷன் லைன ஒரு வருடத்துக்கு 15 விமானங்கள்ல இருந்து 25 விமானங்களா ரஷ்யா அதிகப்படுத்தி இருக்காங்க. இதன் காரணமா இந்தியாவுக்கு தேவையான விமானங்களை அதிவிரைவா ரஷ்யாவால சப்ளை செய்ய முடியும். ரஷ்யாவின் Su-57 விமானத்தினால அதிகபட்சமா 35,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்களை விமானத்தோட உள்புறத்துல சேமிப்பதற்கு இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. Su-57 விமானத்தினால 2135 km/h அப்படிங்கிற சூப்பர் சானிக் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 4500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க முடியும். Su-57 விமானங்கள்னால 66,000 அடி உயரத்துல பறக்க முடியும். Su-57 விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 12 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 12 ஹாட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி 7500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். Su-57 விமானத்துல அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ், கிளைட் பாம், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேவைப்பட்டால் இந்திய ஆயுதங்களையும் இந்த விமானத்தில் இணைப்பதற்கு ரஷ்யாவிடம் கேட்கலாம். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த Su-57 விமானத்தில் இருந்தாலும் ரஷ்யாவோட ஆஃபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா பல வருடங்களா ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை தன் விமானப்படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து விமானங்களை வாங்காம பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி இருக்காங்க. இரண்டாவதா தேஜஸ் விமான ப்ராஜெக்ட வேகப்படுத்தி உள்நாட்டிலே விமானங்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல உள்நாட்டு விமான திட்டங்கள்ல இந்தியா கான்சென்ட்ரேட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உடைப்பதற்காக தான் ரஷ்யா இது போன்ற ஒரு ஆஃபரை இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க. இந்தியா உள்நாட்டிலே சொந்த விமானங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்ய விமானங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே இல்லாமல் போயிரும். இதன் காரணமா தான் ரஷ்யா Su-57 விமானங்களை ரஃபேல் போர் விமானங்களை விட குறைவான விலையில இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வர்றாங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா Su-57 விமானத்தோட ஆஃபரை ஏற்க கூடாது. அப்படியே ஏற்றாலும் இப்ப எப்படி 30 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி இந்திய படையில் இணைச்சிருக்காங்களோ அதே போன்று தற்போதைய சூழ்நிலைய சமாளிப்பதற்கு வேணா ஒரு 20 to 25 Su-57 விமானங்களை இந்தியா வாங்கலாம். அதற்கு பதில் இந்தியா ஆம்கா விமானத்திற்கு தேவையான நிதியை அதிக அளவுல ஒதுக்கணும். இதன் மூலமா ஆம்கா விமானத்தோட டெவலப்மெண்ட இந்தியாவால வேகப்படுத்த முடியும். இந்திய அரசாங்கம் ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கக்கூடிய ஆஃபர்களுக்கு ஆசைப்பட்டு லாங் டேர்மா இந்தியாவோட ஏரோநாட்டிக்கல் செக்டாருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த Su-57 விமானத்தோட ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா இல்ல ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாகிஸ்தான் பல வருடங்களா இந்தியாவை காரணமா சொல்லி அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பா அமெரிக்காவோட F-16 விமானங்கள், அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்ஸ் போன்ற பல அமெரிக்க ஆயுதங்களை பாகிஸ்தான் தங்கள் படையில் இணைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல வருடங்களா அமெரிக்காவோட நெருங்கிய நண்பனா பாகிஸ்தான் இருந்தாங்க. கோல்டு வார் சமயத்துல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களுக்கு உதவி செஞ்சு ரஷ்ய படையினரை தோக்கடிப்பதுல பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அல் கொய்தா போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக நடந்த சண்டைகள்லையும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல பாகிஸ்தானோட உண்மையான முகம் அமெரிக்காவுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது ஒசாமா பின் லேடனை தங்கள் நாட்டிலே வச்சுக்கிட்டு அமெரிக்காவை ஏமாத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகு
அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுல சில மோதல்கள் வர ஆரம்பிச்சது. 2014க்கு பிறகு இந்திய அரசாங்கம் சில முக்கியமான நகர்வுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது அதற்கு முன்னாடி வரைக்கும் 75% ரஷ்ய ஆயுதங்கள் இந்தியாவின் முப்படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை இந்தியா டைவர்சிஃபை செய்ய திட்டமிட்டாங்க. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில முக்கியமான ஆயுதங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள், அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், M777 ஹவிட்சர்கள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இதனால அமெரிக்காவோட ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களும் இந்தியாவால பயனடைய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் எப்படி இந்தியாவை காமிச்சு அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சாங்களோ அதே போன்று இந்தியா சீனாவை எதிர்ப்பதுல அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து புதிதாக அமெரிக்கால பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஆதரவா தான் செயல்படுவாரு. பாகிஸ்தானுக்கு பல பிரச்சனைகள் டொனால்ட் ட்ரம்பால் வர இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஒரு அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வெளியிட்டிருக்காரு. சமீபத்துல அமெரிக்கா 4 பாகிஸ்தான் நிறுவனங்களுக்கு தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தயாரிப்பதற்கான எக்யூப்மெண்ட்களை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமா அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் பாகிஸ்தான் இந்தியாவை சமாளிப்பதற்கு அப்படின்னு சொல்லி தங்களிடமிருந்து ஆயுதம் வாங்கி வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது அமெரிக்காவுக்கே அச்சுறுத்தல் கொடுக்க விஷயங்களை பாகிஸ்தான் செய்ய ஆரம்பிச்சிருப்பதா அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. சமீபத்துல இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே பிரச்சனை வந்த பொழுது பாகிஸ்தான் ஈரானுக்கு தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல்களை கொடுக்க முன் வந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா பாகிஸ்தானோட மிசைல் தயாரிப்பை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது பாகிஸ்தான் மிகப்பெரிய ராக்கெட் இன்ஜின்களை தயாரித்து வருவதை அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. இது தொடர்பா பாகிஸ்தானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இது இந்தியாவுக்கு எதிராக நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தான் தயாரிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால வரும் காலத்துல அமெரிக்கா மீதே தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிய வந்து பாகிஸ்தான இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை நிறுத்தும்படி கேட்டாங்க. ஆனா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா எங்களால இந்தியாவை எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பாகிஸ்தானோட உண்மையான நோக்கம் இந்தியாவை காரணமா காமித்து அதிக சக்தி கொண்ட ஆயுதங்களை வாங்குவது மற்றும் தயாரிப்பதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடனான ராணுவ உறவு அதிகரிக்க பாகிஸ்தானுடனான ராணுவ உறவுல அதிக சிக்கல்கள் தற்போது வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்போது ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா போன்ற நாடுகள் தான் அமெரிக்காவை தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை வச்சிருக்காங்க. பாகிஸ்தானை இப்படியே விட்டோம்னா வரும் காலத்துல அமெரிக்காவை தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை தயாரிச்சிருவாங்க. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இப்பொழுதிலிருந்தே பாகிஸ்தானுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமா பாகிஸ்தானால அவ்வளவு எளிதில லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இனி தயாரிக்க முடியாது. இது இந்தியாவுக்கும் ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.